ஹலோ, எல்லாம் படுத்துனே வீடியோ போடுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் வேலை, அதனால தான் படுத்துட்டே வீடியோ போடுறேன். எல்லாம் நடக்குது, ஒரே வீடியோ 2 தடவை போடுறேன்னு நினைக்காதீங்க. நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறதுனால தான் சொல்கிறேன். எல்லாமே நான் போடுற வீடியோலாம் என்ன இவங்க இதே பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் எல்லாமே நடந்த சம்பவங்களை தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள், நீங்கள் பண்ணி பாருங்கள், போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக பலன் கிடைக்கும். நான் கடன் பிரச்சனையில் இருந்தேன். அப்போ எனக்கு என் பையனுக்கு 3 வயசு. இப்போ என் பையன் படித்து வேலைக்கே போகிறான். பொண்ணு 8வது படிக்கிறா. நான் அப்போ ரொம்ப கடன் பிரச்சனையில் இருந்தேன். ஆனால் நாங்கள் அவ்வளோதான், இனிமேல் மீளவே முடியாது, எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, வாழ்வா சாவான்ற கட்டத்தில் இருந்தோம். சரி, எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், எங்கள் தாத்தாலாம் பெருமாள் வணங்குறவங்க, நம்ம திருப்பதிக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம், கடன் வாங்கியாவது போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. அப்போ நான் எங்கள் வீட்டுக்கார் மூலயமா தான் அந்த தண்டல் வாங்கினேன். அவர் எங்கள் வீட்டுக்காரர் கேட்டால் தரமாட்டார், நான் தான் கேட்டு வாங்கினேன். நான் வாங்கிட்டு 10,000 ரூபா எடுத்துகிட்டு திருப்பதிக்கு போனோம். கையில் ஒரு 5,000 ரூபா வச்சுருந்தோம். போகிறதுக்கு காருக்கே 10,000 ரூபா ஆகிடுச்சி. போயிட்டு வரத்துக்கு அங்கே 2-3 இடம் காமிச்சாரு காருங்க. போனோம். போகிற வழியில் நிறைய பேசிக்கிட்டே போனோம். திருப்பதி சாமியெல்லாம் பார்த்துட்டு 3 வேட்டி, முன்னோர்களுக்கு 3 வேட்டி சட்டை இதெல்லாம் எதுவுமே கொடுத்துட்டு வந்தோம். அங்கே போயிட்டு வர வழியில் ஏதாச்சும் அந்த அண்ணன் எங்கள் கூட நல்லா பேசி பழகிட்டார், ஃபிட் ஆகிட்டார். அவர் பேசுகிறாரு, நீங்கள் என்னென்னா நம்புங்க, நீங்கள் இவ்வளோ கடன் பிரச்சனைலாம் சொல்லிட்டு வரீங்க, இவ்வளோ ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லிட்டு வரீங்க, ஆனால் நீங்கள் நம்புங்க, உங்களுக்கு மேலே நான் அவ்வளோதான், நாளைக்கு என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் மீளவே முடியாது, இதான் இந்த காரில் போகிற கடைசி சவாரி அப்படின்ற கட்டத்தில் ஒரு திருநின்ற ஊர்னு ஒன்று இருக்குது. அங்கே இட்டுன்னு போயிட்டு நான் எங்கள் இதுக்கு போயிட்டு போனேன். அந்த இடத்துல போயிட்டு சும்மா உட்காந்துருந்தேன். அது சின்ன கோவில் ஒரு சந்துள்ள இருந்தது. அங்கே ஒரு பெரிய சந்துள்ள நுழைஞ்சு போனோம். அதுக்கப்புறம் தான் இப்போ பெரிய பெருமாள் கோயிலாதவங்க. அங்கே ஒரு பெரியவர் வந்தார். என்னப்பா இங்கே வந்துட்டோம், யோசிச்சு உட்காண்டிருக்க, இல்லை தாத்தா சவாரி ட்ராப் பண்ணிட்டேன், கேராக இருக்குது, சும்மா உட்காந்துருக்கேன்னாரு. நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க, இந்த திருநின்ற ஒரு ஸ்தலத்துக்கு உள்ளே போயிட்டு போ, எப்படியாப்பட்ட கடனும் தீர்க்க முடியாதது கிடையாது, இந்த பெருமாளுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது, தீராத கடனையும் தீர்த்து வைக்கிறவர், உன் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டுவாருன்னு அவர் உள்ளே போயிட்டு வந்ததாக அந்த கதையை சொன்னார். அதுக்கப்புறம் நாங்களும் போனோம். நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள், இன்றைக்கி நாங்கள் அடுத்து கடன் பிரச்சனை வரும்போதெல்லாம் நாங்கள் அந்த கோயில் போயிட்டு வருவோம்.